உன் பெயரின் முதல் எழுத்து எனக்கு பிடித்த எழுத்து. ஏண்டா இந்த வாழ்க்கையில் பிறந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம் என்று கவலை கொள்ளாதே. உன் கவலையை எல்லாம் போக்கடிப்பதற்காக தான் இன்று இந்த முருகன் நீ பிறந்த உன்னுடைய நேரத்தை குறித்து உனக்கு வைத்திருந்த அந்த பெயரின் முதல் எழுத்தை தொடை செய்து விட்டேன். இனிமேல் உன் தலை எழுத்தே மாறிவிடும். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமை நீ இஷ்டப்பட்டு வாழக்கூடிய அளவிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தீராத வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருந்த நீ இனி எல்லையில்லாத இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்தே தீருவாய். சில கஷ்டங்களை அனுபவித்தாய், நான் இல்லை என்று சொல்லவில்லை. போராட்டமே வாழ்க்கையாக இருந்தது உனக்கு. உன்னை நிம்மதியாக சிலர் உறங்கக்கூட விட்டது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை செய்து உன்னை நோகடித்தார்கள். இப்படி என் பிள்ளையின் மனதை கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் அந்த கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு கிடைத்து பகைவரும் நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கு எல்லோரிடத்திலும் மாற்றம் வரக்கூடிய நேரம் இது. உன்னுடைய மனதை இப்பொழுதுவெல்லாம் நீ பக்குவமாக வைத்திருக்கின்றாய் என்று உனக்கு தெரியுமா? நீ சந்தித்த சோதனை தான் அதற்கு முதல் காரணமாக இருந்தது. அதனால் அந்த சோதனைக்கு முதலில் நன்றி சொல். நீ எந்த விஷயத்தையெல்லாம் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதுதான் என்பதற்காக ஒவ்வொரு தினமும் எழுந்திருக்கும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி எழுந்திரு. உறங்க செல்லும் பொழுதும் இன்றைய தினத்தில் நீ நல்லபடியாக வாழ்ந்தாய் என்று சொல்லி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல். மேடு பள்ளம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து ஒரு பக்குவத்தோடு நீ இன்றளவும் நலமாக வாழ்கின்றாய் என்றால் அதற்கு பிரபஞ்சத்தின் துணை உனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது. நீ சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் முருகா முருகா என்று என் பெயரை மட்டும்தான். என் பெயரை நீ சொன்னால் போதும், உன்னுடைய வாழ்க்கை வளமாகும். உன் பிரச்சனைகளை குறித்து எல்லோரிடமும் முறையிட்டாய், ஆனால் தீர்வு உனக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. கடைசியில் ஆட்டி படைக்கும் பிரச்சனைக்கு அறுபடை வீட்டு முருகன் தான் துணையாக வந்து தீர்த்து வைப்பான் என்று எண்ணி நம்பி என்னடி நீ சரணடைந்தாய். உன் பிரச்சனை இப்பொழுது தீர்ந்துவிடும். வலுவிழந்த அந்த நம்பிக்கை இப்பொழுது வலு பெற்று சோர்வடைந்த உன்னை புத்துணர்வு பெறச் செய்யும். காலமானது மாறும், உன் கனவுகள் நிஜமாகும். நீ தேடியது உன் கரத்திற்கு வந்து கிடைக்கும். பலவிதமான மாற்றங்கள் உன் வாழ்க்கையை சிறப்பாக்க வந்து கொண்டிருக்கின்றது. பெரிய பொறுப்பை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய். சுமை நிறைந்த வாழ்க்கையை, பாரம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் என்னை நீ மனதில் நினைக்கும் பொழுது அத்தனை பாரத்தையும் நான் வாங்கிக் கொள்வேன். வழி தெரியாமல் சுகத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம்தான் மிகுந்த சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கை இப்படி சோகமாக இருக்கின்றதே என்று எனக்கு கவலையாக இருக்கின்றது. அதனால் என்னுடைய கவலையை போக்கி உன்னுடைய வாழ்விற்கு இன்பத்தை கொடுத்து எல்லாம் வல்ல இறைவனை என்றென்றும் நீ துதிப்பாட நான் உனக்கு வழி செய்வேன். செவ்வாய் தினத்தன்று உனக்கு பல அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு செவ்வாயன்றும் ஒவ்வொரு அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும். நீ பூரிப்படைவாய். முருகா நன்றி என்று சொல்வாய். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதம் நிறைந்த வாழ்க்கையாக இனி மாறும் என்பதில் துளி கூட உனக்கு சந்தேகம் வேண்டாம். மிகப்பெரிய தவறு எதுவுமே நீ செய்துவிடவில்லை. குற்ற உணர்ச்சியெல்லாம் கைவிட்டு விடு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் உனக்குள் வேண்டாம். 1000 வழி இருக்கின்றது வாழ என்ற நம்பிக்கையை மட்டும் கொள். வருங்காலம் உனக்கு வசப்படும். உனக்கும் கீழே 1000 பேர் இருக்கின்றார்கள் என்று நினைத்தால் உன் நிலைமையை நீ மேம்படுத்தி கொள்வாய். அனாவசியமான சிந்தனைகளை விட்டுவிடு. அவசியமானதை யோசி, நல்லது நடக்கும்.